தமிழ் யூடியூப் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இன்றைக்கு காணொளியில் நாம் பார்க்க போகிறது சங்க இலக்கியத்தில் 8 தொகையில் பதிற்று 10 அதில் 2வது 10 பற்றின செய்தியை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த 2வது 10 பாட்டுடை தலைவன் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் அப்படிங்கிற ஒரு சேர மன்னன். இந்த மன்னனை பற்றி நாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு 10 பாட்டுக்கும் ஒரு பதிகம் எழுதியிருக்கிறார் யாரோ ஒரு புலவர். அவர் பெயர் நமக்கு தெரியாது. ஆனால் அந்த பதிகத்திலே உள்ள செய்தியை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதோடைய கண்டென்ட்ஸ், அதாவது அதோடைய பொருளடக்கம் 11வது பாட்டிலிருந்து 20வது பாட்டு வரை 2ஆம் 10 என்று அழைக்கப்படுகிறது. அதை நாம் பார்க்கலாம். இப்போது பதிகம் அப்படின்னு சொன்னேன். இந்த பதிகத்தை எழுதிய புலவர் யார் அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. இருந்தாலும் இந்த பதிகத்தில் இந்த இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனை பற்றி என்ன சொல்லியிருக்குது அப்படின்னு பார்ப்போம். இவனுடைய தந்தை உதியஞ்சேரல். இவரை பற்றி நாம் ஏற்கனவே 1ஆம் 10 பாட்டுடை தலைவன் என்று பார்த்துருக்குறோம். தாய் நல்லினி என்கிற வேண்மாள். இந்த மன்னன் இமயத்திலே விற்கொடியை பொறித்தவன். தமிழகத்திலே குமரி முதல் இமயம் வரை தமிழர்களின் ஆளுகைக்கு கொண்டு வந்தவன் அப்படின்னு சிறப்பிக்கப்பட்டு போற்றப்படுகிறான் இந்த மன்னன். இந்த பதிற்று 10 2ஆம் 10 பாடியவர் குமட்டூர் கண்ணனார் அப்படிங்கிற ஒரு புலவர். இந்த புலவருக்கு இந்த பாடலின் பரிசாக இந்த இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் உம்பர்காடு அப்படிங்கிற ஒரு பகுதியில், அதாவது இன்றைக்கு ஆனைமலை அப்படின்னு அழைக்கப்படுகிறது, அதை சுற்றிலும் உள்ள 400 ஊர்களை பரிசாக அளித்திருக்கிறான். அவனுடைய தென்னாட்டு வருவாயில் ஒரு பாகத்தை அவன் அவருக்கு கொடுத்திருக்கிறான். அது அவருடைய 38 ஆண்டுகள் அவருக்கு அதை கொடுத்திருக்கிறான். சரி, இப்போது இதில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த செய்தியோடு கூட இதற்கு ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்னென்ன தலைப்பு அப்படிங்கிறதையும் இந்த பதிகம் சொல்கிறது. அது ஒவ்வொரு பாட்டிலும் வருகிற ஒரு சொற்றொடரையே தலைப்பாக வைத்திருக்கிறாங்க. இப்போ நாம் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் பற்றி இந்த பதிற்று 10 11வது பாடலிலிருந்து என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த 11வது பாடல் இதற்கு புன் உமிழ் குருதி அப்படிங்கிற பேர் அளிக்கப்பட்டிருக்குது. அதாவது இதிலே இந்த மன்னனை முருகப்பெருமானோடு ஓமித்திருக்கிறார் புலவர். எப்படி முருகப்பெருமான் கடலிலே மாமரத்தின் காவலிலே ஒளிந்து கொண்டிருந்த சூரபத்மனை அழித்து, அந்த மாமரத்தை அழித்து அவரை வெற்றி கொண்டாரோ, அப்பொழுது வெற்றி கொள்ளும் பொழுது கடல் முழுவதும் குருதி நிறம், அதாவது இரத்த நிறம் ஆயிற்றான். அதை போலவே அதுவும் முருகன் பிணிமுகம் என்கிற தன்னுடைய யானையின் மீது ஊர்ந்து வந்து இவ்வாறு சூரனை அழித்ததையும், அதோடு இந்த சேர மன்னன் கடம்பர்களை வென்று, அதாவது கடற்கொள்ளையர்களை வென்று, கடம்ப மரம் என்பது அவர்களுடைய காவல் மரம், அந்த காவல் மரத்தை வெட்டி அதனால் தனக்கு முரசு செய்து கொண்டானாம். அவ்வாறு கடம்பர்களை வென்று அவன் உப்பங்களிகளை எல்லாமே தன்னுடைய பகைவர்களை வென்று குங்கும நிறம் அடையும்படியாக செய்தானாம் இந்த மன்னன். இவனுடைய களிற்றின் மீது அவன் பொலிவாக தோற்றமளித்து ஊர்ந்து வருவதை முருகப்பெருமானைப் போல வருவதாக இவர் ஓமித்திருக்கிறார். இவனுடைய கழுத்திலே அணிந்திருக்கிற மாலையானது அந்த யானையின் பொன்னாலான முகப்படாமுக்கு மேலே கீழே தொங்கிக் கொண்டிருப்பதாக இந்த புலவர் குறிப்பிடுகிறார். இந்த பாடல் பகைவர்களுடைய இரத்தத்தால் புண் உமிழ் குருதி அப்படின்னா அவர்களுடைய புண்களின் மூலமாக வெளிப்படுகின்ற குருதி அப்படிங்கிற ஒரு சொற்றொடர் இந்த பாட்டில் வந்ததுனால இதனுடைய தலைப்பு அவ்வாறு அமைந்திருக்கிறது. இதில் மன்னனுடைய வெற்றி சிறப்பை இவர் குறிப்பிடுகிறார். அடுத்த 12வது பாடல் மரம் வீங்கு பல்புகழ் அப்படின்னு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. அதாவது அவருடைய வீரம், இதுவும் அவருடைய வெற்றி சிறப்பையும் நாடுகாவல் சிறப்பையும் பற்றி தான் பேசுகிறது. இதில் புலவர் என்ன சொல்கிறார்னா, இந்த மன்னனை பற்றி சொல்லுகிற செய்திகளை எல்லாம் கண்டு பகைவர் நாடுகள் இருக்கிற தன்மையை எல்லாம் பார்த்துவிட்டு நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி சிங்கமானது வாழ்கின்ற காட்டிலே பிற உயிரினங்கள் எல்லாம் பதைப்பதைப்போடு வாழுமோ அதுபோல பிற மன்னர்கள் எல்லாம் ஒரு அச்சத்தோடையே வாழ்கிறார்களாம். இவனை பகைத்து கொள்ளாமல் வாழ்கிறார்களாம். ஏனென்றால் இவனை பகைத்து கொண்டால் அவர்கள் தரைமட்டமாக போவது உறுதி என்பதால் அவ்வாறு வாழ்கிறார்கள் அப்படின்னு புலவர் சொல்கிறாரு. இப்படி நான் பல காடுகளை எல்லாம் கடந்து வந்து உன்னை பார்ப்பதற்காக நான் வந்தேன். என்னுடைய
சுற்றத்தவருக்கு எல்லாம் தொல் பசி, அதாவது பல காலமாக உண்ணாமல் பசி, அந்த பசி போக்குவதற்காக இவன் நல்ல உணவை கொடுத்திருக்கிறான். அதற்கு பிறகு இவர்களுடைய பருந்தி நனைந்த சிறகுகளைப் போல ஆகிப்போன கந்தலான இவர்களுடைய ஆடையை மாற்றி கொள்வதற்காக உயர்ந்த பட்டாடைகளை அளித்திருக்கிறான். இவனுடைய குடும்பத்தாரும் அதே போல எல்லோர் மீதும் அன்பு கொண்டவர்களாக அந்த புலவரின் வீட்டு பெண்டிர்களுக்கெல்லாம் அணிவதற்காக கழுத்திலும் தலையிலும் அணிவதற்கான பொன்னாலான அணிகலன்களை அளித்திருக்கிறார்கள். அவ்வாறு அளித்து அவர்கள் பெருமகிழ்ச்சி கொண்டார்கள் அப்படின்னு இந்த புலவர் சொல்கிறாரு. அதை பெருங்கலி மகிழ்வு அப்படின்னு சொல்கிறாரு புலவர். இந்த பகுதியிலே மரம் விங்கு பல்புகழ் என்ற ஒரு சொற்றொடர் இருப்பதனால இந்த தலைப்பு அளிக்கப்பட்டிருக்குது. அடுத்தது 13வது பாடல் பூத்தனெய்தல் அப்படின்னு தலைப்பிடப்பட்டிருக்குது. இந்த பூத்தனெய்தல் அப்படிங்கிறதுக்கு கீழே என்ன வருதுன்னா, இந்த மன்னன் பகைவர் மீது படையெடுத்து போவதற்கு முன்னால் அவனுடைய நாடு எப்படி இருந்தது, போன பிறகு நாடு எப்படி இருந்தது, இவனுடைய காவலுக்கு கீழே பாதுகாப்பின் கீழே வந்த பிறகு நாடு எப்படி இருந்தது அப்படின்னு 3 பகுதியாக பிரித்து 3ஐயும் பற்றி இந்த 13வது பாடல் பாடுது. சரி, அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, பகைவர்களுடைய நாடு இயல்பாக எப்படி இருந்தது அப்படின்னா வளத்தோடு தான் இருந்திருக்குது. அதுவும் நன்சை நிலங்களிலெல்லாம் ஆரல் மீன்கள் பிறழ்கின்றனவாம். அதோடு அங்கே எருமைகள், காளை மாடுகள், எருமைகள் போன்ற செல்வங்கள் எல்லாம் அந்த மன்னர்கள் நாட்டிலே இருந்திருக்கிறது. அதில் காளைகள் போரிடும் பொழுது என்ன ஆகிறதுன்னா, நிலத்தை உழாமலே விதைப்பார்களாம். ஏன்னா உழுது போட்டது போல அந்த நிலம் ஆகிவிடுகிறது. எருமைகள் கரும்பு காடுகளில் கரும்பை உண்ணாமல் நெய்தல் மலர்களை உண்ணுகிறதாம். ஏன்னா கரும்பு அபரிமிதமாக விளைந்திருப்பதனால அதற்கு சலிப்பேற்பட்டிருக்கும் போலோ அவை நெய்தல் மலர்களும் அபரிமிதமாக இருப்பதனால மாறுதலுக்காக அதை உண்ணுகின்றன. முதிய பசுக்கள், வயது முதிர்ந்த பசுக்கள் எல்லாம் கரும்பை உண்ணாமல், கரும்பு கடினமாக இருப்பதென்று துணங்கை கூத்து ஆடுகின்ற மகளிர் மார்பிலை அணிந்திருக்கின்ற ஆம்பல் மலர்கள் உதிர்கிறது இல்லையா, அதை உண்ணுகின்றதாம். பொய்கைகள் எல்லாம், நீர் ததும்புகின்ற பொய்கைகள் எல்லாம் மருது மரங்கள், தென்னை மரங்கள் எல்லாமே செழித்து வளர்ந்திருக்கின்றன என்று அவர்களுடைய வளம், அந்த நாட்டின் இயற்கை வளத்தை பற்றி பேசுகிறார். ஆனால் அந்த மன்னன் செய்த ஒரே தவறு இவனை பகைத்து கொண்டது, சேர மன்னனை பகைத்து கொண்டது. அதன் காரணமாக என்ன ஆயிற்று அப்படிங்கிறத அழிவு நிலையை அவர் குறிப்பிடுகிறார். எப்படி என்றால், கூற்றுவன் கொண்டு சென்ற உடல் போல, அதாவது உயிரை கொண்டு சென்ற பின் உடல் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கிறதாம் அந்த நாடு. அங்கே கரும்பு வயல்கள் எல்லாம் சப்பாத்தி காடுகள் ஆகிவிட்டன. சப்பாத்தி கள்ளி முளைக்கும் இல்லையா, அப்படிப்பட்ட காடுகள் ஆகிவிட்டன. துணங்கை கூத்து நடந்த இடங்களில் எல்லாமே பேய்கள் வாழுகின்ற இடம் போல ஆகிவிட்டது. மருத மரங்கள் செழித்து வளர்ந்திருந்த, மருது தென்னை எல்லாம் வளர்ந்திருந்தது அப்படின்னு சொன்னாலே, அந்த இடங்கள் எல்லாமே நெருஞ்சி முட்களும் ஊமத்தை செடிகளும் வளர்கின்ற இடமாக போய்விட்டது. எங்கும் அழிவு, அச்சம், அவ்வாறாக அந்த இடம் அமைந்திருக்கிறது. வெறும் அற்பர்களின் நடமாட்டமே அங்கே இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. இதற்கு பிறகு இவனுடைய காவலுக்கு கீழே அந்த நாட்டை கொண்டு வந்ததற்கு பிறகு அந்த நாடு எப்படி இருந்தது அப்படின்னு 3வதாக அவர் குறிப்பிடுகிறார். இவனுடைய காவலுக்கு கீழே வந்த பிறகு பெருங்காடுகளாக இருந்த இடம் எல்லாமே என்ன ஆயிற்று, கடவுள் வாழ்கின்ற கோவில்கள் போல ஆகிவிட்டதாம். முனிவர்கள் தவம் செய்கின்ற இடமாக ஆகிவிட்டது. சிறிய காடுகள் எல்லாமே அந்த படை மறவர்கள் எல்லோரும் பெண்களோடு கழித்து இருக்கின்ற படை வீடுகளாக மாறிவிட்டனவாம். உழுது உண்ணுகிற வாழ்க்கை, அவனுடைய நாட்டிலே உழவு தொழில் செழித்து வளர்கிறது. பருவம் தவறாமல் மழை பொழிகிறது. எங்கும் பசி இல்லை, பஞ்சம் இல்லை, நோய் இல்லை, நொடி இல்லை. அதனால் அந்த நாடு மிகவும் வளமாக இவனுடைய ஆளுகைக்கு கீழே இருக்கின்றது அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அடுத்து 14வது பாடலுக்கு போகலாம். இந்த 14வது பாடல் சான்றோர் மெய்மறை அப்படின்னு அழைக்கப்படுது. இதில் அவருடைய குணநல மேம்பாட்டை, பேராற்றலையும் பற்றி குறிப்பிடுகிறார் புலவர். இதில் என்ன சொல்கிறார்னா, பஞ்சபூதங்கள் மாதிரி, அதாவது நிலம், நீர், ஆகாயம், காற்று போல இவருடைய இந்த மன்னனானவன் பேராற்றல் மிகுந்தவனாக இருக்கிறான் அப்படின்னு அவனுடைய பேராற்றலை குறிப்பிடுகிறார் புலவர். அடுத்து சந்திரன், சூரியன், நாள்கோள்கள், அதாவது பிற கோள்கள் எல்லாவற்றின் ஒளியையும்
அக்னியின் ஒளியையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக ஒரு பேரொளியாக இவனுடைய புகழ் இருக்கின்றது. அப்படிப்பட்ட புகழ் ஒளி உடையவனாக இந்த மன்னன் இருக்கிறான் என்று அவரை வாழ்த்துகிறார். நூற்றுவருக்கு, அதாவது கௌரவர்களுக்கு உதவி செய்த கர்ணன் என்கின்ற கொடையாளியைப் போல இவன் கொடையில் சிறந்தவன் அப்படின்னு போற்றுகிறாரு அவனை. இத்தனை சிறந்த அவரை சான்றோர் மெய்மறை அப்படின்னு சொல்லும் பொழுது இவனுடைய நாட்டிலே சான்றோர்களுக்கு எந்த தீங்கையும் யாவரும் விளைவிக்க முடியாது அப்படின்னு இந்த புலவர் சொல்கிறாரு. ஒரு தமிழறிஞர் இந்த சான்றோர் மெய்மறை என்பதுக்கு அறச்சான்றோர் மட்டுமல்ல மர சான்றோர் அப்படிங்கிற பொருள் கொடுக்கிறாரு. எப்படின்னா, மரம் என்பது தன்னுடைய நாட்டின் மீது பகைவன் படையெடுத்து வந்திருக்கும் பொழுது அவனை வெல்லுவதற்காக வீரத்தோடு போராடுவதை மரம் அப்படின்னு சொல்கிறான். அந்த மரச்சான்றோர், அந்த படை வீரர்களை எல்லாமே சான்றோர் என்று குறிப்பிடுகிறார். அவர்களை இந்த மன்னன் பின்னே வர வைத்து, அதாவது அவர்களுக்கு முன்னால் கவசம் போன்று நின்று போரிடுகின்ற தன்மை உடையவன் அப்படின்னு இதில் குறிப்பிட்டு, அதனால் இவனை சான்றோர் மெய்மறை அப்படின்னு இந்த பகுதியில் அழைக்கிறாரு. அடுத்தது 15வது பாடல் நிறைய வெள்ளம் அப்படின்னு அழைக்கப்படுது. நிறை அப்படிங்கும்பொழுது வரிசை, நிறையாக அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த நிறைய வெள்ளம் அப்படின்னு சொல்லும் பொழுது இவனுடைய படை தொகுதியை பற்றி இங்கே பாராட்டி குறிப்பிடுகிறாரு. உயரமான மதில்கள், அந்த மதில்கள் எல்லாம் பகைவர் நாட்டிலே இருந்தாலும் சிறிதும் அச்சமின்றி இவன் அதற்கு முன்னால் சென்று தன்னுடைய யானைப்படைகளை, வெள்ளம் போன்ற யானைப்படைகளை விட்டு அவை அந்த மதில்களை உடைத்து தள்ளிவிட்டு முன்னேறுகின்ற திறன் பெற்ற யானைப்படைகளை வைத்திருக்கிறான். படை மறவர்கள், அவர்களும் வெள்ளம் போன்று அங்கே சென்று பகைவர்களை வேரோடு அழிப்பதற்கான செயலை செய்கிறார்கள். இப்படி அவனுடைய நாட்டிலே பகைவர்களுடைய நாட்டின் மீது அவன் படையெடுத்த திறம் பற்றியும், இவனுடைய நாட்டிலே மலை, கடல், ஆறு இவற்றிலிருந்து வருகின்ற செல்வம் குவிந்து கிடப்பதை பற்றியும் பேசுகிறார். கிடைத்த செல்வங்களையெல்லாம் இவர் தன்னுடைய நாட்டு மக்களுக்கு, பாணர்களுக்கும் விரலியர்களுக்கும் அனைவருக்கும் வழங்குகிறார் அப்படிங்கிறத இந்த பகுதி சொல்கிறது. அடுத்து துயிலின் பாயல் அப்படின்னு சொல்லப்படுகிறது பகுதி, அது 16வது பாடலாக அமைந்திருக்கிறது. துயிலின் பாயல், இங்கே இவருடைய வெற்றி சிறப்பும் இவருடைய தேவியோடு வாழ்கின்ற இன்ப நிலை சிறப்பும் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மன்னன் தன்னுடைய கழுத்திலே எழுமுடி அப்படிங்கிற ஒரு ஆரம் அணிந்திருக்கிறான். அதாவது 7 அரசர்களை வென்று அவர்களுடைய மணிமுடி இருக்குது இல்லையா, அதில் உள்ள பொன்னால் செய்யப்பட்ட மாலை, அதை அவன் அணிந்திருக்கிறான். அதனால் இவனை எழுமுடி மார்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட எழுமுடி தரித்த மார்பை உடைய இந்த மன்னன் எப்பொழுது பார்த்தாலும் பகைவர்களை வெல்ல வேண்டும், பகைவர்களை வேரோடு அழிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தினாலே எப்பொழுதும் போர் பாசறையிலேயே தங்கியிருக்கிறான். ஆனால் இவனுடைய மார்பின், எழுமுடி அணிந்த மார்பின் மீது சான்றோர்களுடைய கண்கள் துயில் கொள்கின்றனவாம். அதன் பொருளாக என்ன சொல்லப்படுதுன்னா, அவனை கண்டு அவர்கள் மயங்குகின்றார்கள் அப்படின்னு, அந்த மார்பின் அழகை கண்டு எல்லோரும் மயங்குகிறார்கள் அப்படிங்கிற குறிப்பு தோன்ற சொல்கிறாரு. ஆனால் இவனுடைய தேவியோ அரசமாதேவி, அவள் மிகுந்த துயரத்தில் இருப்பாள். ஏனென்றால் இவனை பிரிந்து இருக்கின்ற பிரிவு துயரத்தில் இருப்பாள். அதனால் அவள் என்றைக்கு உன்னுடைய மார்பிலே துயிலின் பாயல் கொள்வாளோ அப்படின்னு இந்த புலவர் இந்த பகுதியில் பாடுகிறாரு. துயிலின் பாயல் அப்படிங்கும்போது உறக்கத்தின் படுக்கை என்பது, பாயல் என்பது படுக்கை அப்படிங்கிறது பொருள்படும். அடுத்த பகுதியாக வலம்படு வியன் பனை அப்படிங்கிற தலைப்பு கொண்ட 17வது பாடல். வலம்படு வியன் பனை, இதற்கு பொருளாக இது முரசை பற்றி தான் குறிப்பிடுகிறது. அதாவது ஒரு மன்னனுடைய வெற்றி முரசு. இங்கே இவன் கடல் கடந்து சென்று கடம்பர்களை வென்று பல இடங்களில் இவன் வாணிகம் செய்ததோடு மட்டுமல்ல, கடம்பர்களை வென்று அவர்களுடைய காவல் மரத்தை அழித்து அந்த கடம்ப மரத்தினால் தனக்கு முரசு செய்து கொண்டான். அந்த முரசு, அதை அவன் இயக்கும்போது அவன் பாசறைக்கு வந்து விருப்பத்தோடு போரில் அவன் தன்னுடைய வீரர்களோடு கலந்து கொள்கின்றான். அப்போது இயமர்கள் அப்படிங்கிறவங்க தான் இந்த முரசை அடிப்பார்கள். இவர் அந்த முரசை அடிக்கும் பொழுது என்ன சொல்வது போல் இருக்கிறதுனா, உலக மக்களே வாருங்கள், இந்த மன்னன் வெற்றி கொள்ளுவதற்கு இடமே இல்லை, எல்லா இடத்தையும் வெற்றி கொண்டு விட்டான். நீங்கள் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டுமானால் இவனுடைய ஆகாயமழாவிய வெண்கொற்ற கொடைக்கு கீழே வாங்க அப்படின்னு சொல்லுவது போல முரசை அடிக்கிறார்களாம் இவர்கள்.
பெற்ற பொருட்களை எல்லாம் பாணினிக்கும் புலவர்களுக்கும் இவன் கொடையாக அழிக்கிறான்னா பகைவர்களுக்கும் அருளும் உள்ளமுடையவனாக இருக்கிறான். ஏன்னா இவனை பகைத்து கொண்டால்தான் அவர்களுக்கு அவன் கூற்றுவன். ஆனால் அவனோட நட்பு கொண்டு விட்டால் பகைவர்கள் மீது அவன் அருள் உள்ளம் கொண்டு அவர்களுக்கு பல பரிசுகளை வழங்குகிறான் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பகுதியில். அடுத்து 18வது பாடல் கூந்தல் விரலியர் அப்படின்னு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கே கூந்தல் விரலியர்னா ஆடுகின்ற மகளிர் பெண்கள். அந்த விரலியர்கள் கூந்தல் என்று சொல்லும் பொழுது பலவிதமான ஒப்பனைகளை செய்து கொள்ளக்கூடிய அவர்கள். ஏன்னா அவர்கள் நடனத்திற்காக பல ஒப்பனைகள் செய்து கொள்ளுவார்கள். அவர்களை என்ன சொல்லுகிறார், வாங்க விரலியர்களே வாருங்கள், நீங்கள் கிடைத்த அரிசியை எல்லாமே உலையில் ஏற்றுங்கள், பருப்பை உலையில் ஏற்றுங்கள், இறைச்சி துண்டுகளை வெட்டுங்கள், நீங்கள் சமையல் செய்து வாருங்கள், வந்து வருகின்ற எல்லோருக்கும் புதியவர்கள் எல்லோருக்குமே சமையல் செய்து அவர்களுக்கு உணவளியுங்கள். நமக்கு இந்த மன்னன் எவ்வளவு வேண்டுமானாலும் கொடுத்து கொண்டே இருப்பான். மாரியானது பொய்த்தாலும் இந்த மன்னன் கொடுப்பதிலிருந்து பொய்க்க மாட்டான். அதனால் உங்களிடம் இருக்கின்ற பொருட்களை எல்லாம் எல்லோருக்கும் கொடுங்கள் அப்படின்னு ஒரு புலவர் சொல்லுவதாக இந்த பாட்டு அமைந்திருக்குது. இது அவனுடைய கொடை சிறப்பு. அதாவது அவனிடம் பரிசு பெற்ற இரவலர்கள் புரவலர்களாக மாறியதை பற்றி இந்த பகுதி குறிப்பிடுகிறது. அதனால் அவனுடைய கொடை சிறப்பு தென்படுகிறது. அடுத்து 19வது பாடல் வளநறு பைதிரம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. வளநறு பைதிரம் அப்படின்றது பகைவர்கள் வளமற்று போன பகைவர்களுடைய நாட்டை குறிப்பதாக, நிலத்தை குறிப்பதாக இந்த பகுதி அமைந்திருக்குது. அவருடைய வெற்றி சிறப்பும் அவன் தன் மனைவியோடு வாழ்கின்ற இன்பச் சிறப்பையும் இந்த பாடல் குறிப்பிடுகிறது. இவனுடைய படைகளோடு இந்த மன்னன் போகிறான் இல்லையா, அப்பொழுது கூலியர் படை அப்படின்னு ஒரு படை முதல்ல போகுமா. அந்த கூலியர் படைகள் என்ன செய்யுமா, பகைவர்களுடைய நாட்டில் இருக்கிற அந்த புதர்கள் அதையெல்லாம் வெட்டி அடுத்த வழி செய்து கொடுக்கிறதாம். அதற்கு பின்னால் இவனுடைய படை மறவர்கள் பின்னால் செல்வார்களாம். முன்வைத்த காலை பின்னாலே வைக்காத இவனுடைய படை வீரர்கள் இவர்கள் எல்லாம் எதிரி நாட்டிலே புகுந்து அவர்களுடைய நாட்டை வென்று அடக்கி அங்கே ஒரு வருடம் வரைக்கும் அவன் தங்கி இருப்பானாம். தங்கி இருந்து பகையை வேரோடு களைவது தான் இவனுடைய வழக்கம். ஒரு சிறிதும் விட்டு வைப்பதில்லை. அவ்வாறு இந்த மன்னன் பாசறையிலே இருந்து வாழ்ந்து கொண்டு இருப்பது போலவே அவனுடைய வாழ்க்கையை கழிக்கிறான். அதனால் புலவர் இந்த பகுதியில் பகைவர்கள் நாடெல்லாம் வளமற்று போயிற்று, நீ இன்னும் எதற்காக போர் தொழிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறாய், உனக்கு போர் செய்வதற்கு ஏற்ற இடமே இல்லை, பகைவர்கள் எல்லோரும் அவர்களுடைய இடத்தை விட்டு போய்விட்டார்கள், இனியாவது நீ உன்னையே நினைத்து ஏங்கிக் கொண்டிருக்கிற உன்னுடைய மனைவியை கண்டு அவளோடு வாழ் அப்படின்னு வாழ்த்தி அதே நேரத்தில் அறிவுரையும் கொடுக்கிறார் புலவர். அடுத்த 20வது பாடல் அட்டுமலர் மார்பன் அப்படின்னு அழைக்கப்படுது. இதில் ஒரு தொடர் அட்டுமலர் மார்பன் அப்படின்னு வந்திருக்குது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்கிறேன். இதில் அவருடைய போர் மரமும் கொடைத்திறனும் சொல்லப்படுது. இதிலே இவன் என்ன செய்கிறான், இந்த மன்னன் பகைவர்களுடைய நாட்டிற்கு செல்லும் பொழுது அட்டு என்றால் புகை, அடுப்புகை அப்படின்னு சொல்லுவோம்ல, புகை, அதாவது தன்னுடைய பாசறையிலே தன்னுடைய படை வீரர்களுக்கு உணவு சமைக்கப்படுகின்ற இடத்திலே வருகின்ற புகை ஆனது தன்னுடைய மார்பிலே படுகிறது அப்படின்னு ஒரு பொருள் இருந்தாலும், இன்னொரு பொருள் பகை நாட்டிலே பகையை வேரோடு அழிப்பதற்காக அதை தீயிட்டு விடுவான். அப்படி தீயிட்டு எரியும் பொழுது எழுகின்ற புகை அவனுடைய மார்பிலே படுகிறது. அப்பொழுது அவன் அதை வெற்றி செருக்கோடு அவன் அந்த மார்பு மலர்கிறது அப்படின்னு அந்த புலவர் பாடுறாரு. அதனால அட்டு மலர் மார்பன் அப்படின்னு இந்த பகுதியை சொல்கிறாரு. இவ்வளவே சொல்லிட்டு இப்படி வீரமும் கொடைத்திறனும் உள்ள இந்த மன்னன், சிறப்புடைய இந்த மன்னன், இவனை பெற்ற தாய், அவருடைய புகழ் நெடுங்காலம் வாழ வேண்டும் என்று இந்த மன்னனோடு கூட அவனுடைய தாய் வேண்மாளையும் இவர் நல்லினி அவளையும் வாழ்த்துகிறார். அப்படிங்கிறது இந்த பகுதியோட 20வது பாடலோட இந்த 2ஆம் பத்து முடிகிறது. இப்போது இந்த பதிற்றுப்பத்தின் 2ஆம் பத்து மட்டுமல்ல, பொதுவாகவே பதிற்றுப்பத்தை நாம் படிக்கும் பொழுது நமக்கு தோன்றுவது என்ன அப்படின்னா, இந்த பதிற்றுப்பத்தில் தாய்க்கு கொடுக்கின்ற ஒரு கௌரவம், மரியாதை அது. ஏன்னா பாடலின் முடிவிலே இவனுடைய தாயை போற்றி அந்த புலவர் குமட்டூர் கண்ணனார் பாடியிருக்கிறாரு. அது நம்மை கவர்கிறது. அடுத்தது
இந்த பதிகங்கள் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு 10 பாடலுக்கும் பின்னால் பதிகங்கள் எழுதப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அந்த பதிகங்களில் இன்னாருடைய மகன் இவன் அப்படின்னு மட்டும் சொல்லாமல் தாயையும் குறிப்பிட்டு சொல்லுகிற ஒரு புதுமை சிறப்பு, இல்லை நம்ம பழமை சிறப்பு என்றே சொல்லலாம். அப்படி ஒரு உயர்ந்த தன்மையை இந்த பதிகங்களில் நம்மால் பார்க்க முடிகிறது. அடுத்தது இன்னொன்று முக்கியமான ஒன்று நமக்கு புரிய வருவது என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இந்த சேரர்களை பற்றிய வரலாறு, சேர மன்னர் வரலாறு அப்படிங்கிற புத்தகங்கள் எழுதிய 2 தமிழ் அறிஞர்கள், ஔவை துரைசாமி பிள்ளை அவர்களும் சிதம்பரனார் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிற புத்தகத்தை நீங்கள் படித்தீர்கள் என்றால் இந்த சேர மன்னர்கள் பற்றி பல செய்திகளை அறிய முடியும். இதில் ஒரு சிறப்பான ஒன்று நமக்கு அதை படிக்கும் பொழுது தோன்றுவது என்ன அப்படின்னா, இன்றைக்கு கேரளா என்று அழைக்கப்படுகிற மலையாள நாடு, அங்கே வாழ்கிறவர்கள் வேறு ஒரு மொழியை பேசினாலோ இந்த மன்னன் வாழும் பொழுது அங்கே தமிழ் நிலமாகத்தான் இருந்திருக்குது. காரணம், அப்பொழுது மலையாள மொழி இல்லை. ஏன்னா பின்னாட்களில் வடமொழியை கொண்டு வந்திருக்கிறாங்க, குடியேற்றினாங்க வடமொழி பேசுகிறவர்களை. அதனால் அந்த மொழியும் கொடுந்தமிழும் கலந்து பின்னாட்களில் மலையாளம் என்கிற ஒரு புதுமொழி உருவானது. ஆனால் அப்பொழுது இந்த சேர மன்னன் வாழ்ந்த இந்த கடைச்சங்க காலத்திலே குமரி முதல் பல பகுதிகளாக, அதாவது தமிழகம் முழுவதும் தமிழ் பேசப்படுகின்ற ஒரு பிராந்தியமாக, ஒரு மாநிலமாக இது இருந்திருக்கிறது. இந்த மன்னனுடைய பெருநிலத்தை ஆண்டவனாக இந்த மன்னன் இருந்திருக்கிறான். தமிழர்களுடைய ஆளுகையானது இமயம் வரை விரிந்திருக்கிறது. அதுவரை இருந்த மன்னர்கள் அச்சத்தோடு சேர மன்னன் மீது இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத இந்த பகுதி குறிப்பிடுது. அதை நாம் பார்க்க முடிகிறது. இதற்காக நாம் பெருமை கொள்ளலாம். மேலும் மலையாள நாட்டைச் சேர்ந்தவர்களும் இதில் பெருமை கொள்ளலாம். நாம் மேலும் தமிழோடு பயணம் செய்யலாம். வணக்கம். நன்றி. ராஜி.